வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ், ஓகேங்களா? சோசியல் சயின்ஸில் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது டெட்டு பாஸ் பண்ணுறதுக்கான, அதாவது தகுதி தேர்வு நமக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து தான் நமக்கு 60 கொஷின் வருது. அந்த 60 கொஷினும் எப்படி நம்ம வாங்கிறது அப்படின்ற வழிமுறைகளை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்கில் இருந்தும், ஓகேங்களா, ஒரு 175 அல்லது 200 கொஸ்டின் உங்களுக்கு வீடியோவாக புதன்கிழமை வருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாவது சோசியல் சயின்ஸிலேருந்து இன்றைக்கி 175 கொஸ்டின் வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக பாருங்கள், தகுதி தேர்வில் வெற்றி பெறலாம். ஓகேங்களா? ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், ஓகேங்களா? வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அப்படின்னா ஹிஸ்டோரியா என்ற இருந்தால் பெறப்பட்டது. ஓகேங்களா? மனிதன் முதலில் பழக்கி பயன்படுத்திய விலங்கு பேருக்கு நாய். மனிதன் முதல்ல பழக்கி வைத்த விலங்கு பேர் நாய். அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கிலேயர் யாருன்னா சார்லஸ் ஆலன் என்பவர் தான், ஓகேங்களா, தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். அடுத்தது 4வது கொஸ்டின். உலகிலேயே முதல் விலங்குகளுக்கான தனியான மருத்துவமனையை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அசோகர் தான் முதல்ல விலங்குகளுக்கு மருத்துவமனையை அமைச்சார். ஓகேங்களா? வேளாண்மை எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. வேளாண்மை எப்போ தொடங்கியது? 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான். ஓகேங்களா? தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்னா, ஓகேங்களா, கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், ஓகேங்களா, நியாண்டல் இறந்தவர்கள் புதைப்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் கிடைச்சிது. ஓகேங்களா? எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிமையாக்கப்பட்டது? விவசாயம் எந்த கண்டுபிடிப்பால் எளிமையாக்கப்பட்டதுன்னா கலப்பை கண்டுபிடிப்பதனால் எளிமையாக்கப்பட்டது. பீகிங் மனிதன் எங்கு வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் வாழ்ந்தான். பீகிங் மனிதன் எங்கு வாழ்ந்தான்? சீனாவில் வாழ்ந்தான். ஓகேங்களா? 1 பில்லியன் என்பது, ஓகேங்களா, 100 கோடிக்கு சமம். 1 பில்லியன் என்பது 100 கோடிக்கு சமம். ஓகேங்களா? இடைத்தொல்லியலுறவி காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள், ஓகேங்களா, டைனோசர் தான் இடைத்தொல்லியல் தொழிலில் வாழ்ந்தது. ஓகேங்களா? வரலாற்றின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா ஹெரோடாட்டஸ் தான் வரலாற்றினுடைய தந்தை. அடுத்த கொஸ்டின், 13வது கொஸ்டின். இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிடோலைன் அருங்காட்சியகம் தான் மிக பழமையான அருங்காட்சியகம். ஓகேங்களா? 3 காலகட்ட முறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஜே தாம்சன். இவர் தான் 3 காலகட்ட முறையை என்ற கருத்தை முன்மொழிந்தவர். அடுத்து பார்த்திங்கன்னா டேஸ் எனப்படும் மனிதன் குரங்குகள் பழங்குடியினர் அடங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா தான் பழங்குடியில் அமையாது. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா? அதாவது கைக்கோடாரி கருவிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அச்சுலியன் கருவி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இடைக்கற்கால பண்பாடு இந்தியாவில் தோன்றிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா? இந்தியாவிலும் சீனாவிலும் அரிசி விளைவிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவிலையும் சீனாவிலையும் அரிசி எப்போ விளைவிச்சாங்கன்னா கிமு 7,000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா? உலகில் மனிதன் மூதாந்தியர் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அது வந்துன்னா கொசதஸ் தலையாறு. 20 இடைப்பிற்கால கருவிகள் கிடைத்துள்ள இடம். அதாவது இடைப்பிற்கால கருவிகள் எங்கே கண்டெடுத்தாங்கன்னா தூத்துக்குடியில் தோரி அப்படிங்கிற இடத்துல. தமிழகத்தின் முதலில் மண்பாண்டம் வேளாண்மை, ஓகேங்களா, செய்வதற்கான சான்றிதழ்கள் கிடைத்துள்ள இடம் பள்ளியில் தான் சான்றிதழ்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் டேஸ் காலம் ஈமச்சின்னங்கள் காணப்படுகின்றன. ஈமச்சின்னங்கள் எந்த காலத்தில் காணப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்காலம், அதாவது
பெருங்கற்காலம் பகுதியில் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை டேஸ் போன்றது. மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை டேஸ் போன்றது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பசல்ட்டு பாறை தான். பசல்ட்டு பாறை தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 24வது கொஸ்டின். புதிய கற்கால மக்களின் முக்கிய தொழில். புதிய கற்காலத்தினுடைய முக்கிய தொழில் பார்த்திங்கன்னா வேளாண்மை தான். வேளாண்மை தான் முக்கிய தொழில். அடுத்து பாருங்கள், கொடைக்கல் அல்லது குடைக்கல், தொப்பிகள், பத்திகள் ஆகிய வகைகள் காணப்படும் இடம். அதாவது கேரளாவில் தான் காணப்பட்டது. கேரளாவில் தான் இந்த இதெல்லாம் காணப்பட்டது. அடுத்தது 26வது கொஸ்டின். ஓகேங்களா. அதாவது சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகள் முதலில் கண்டுபிடித்தவர் யார்னா ராபர்ட் புரூஸ். ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி காலம் என்று அழைக்கப்படுவது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி காலம் என கருதப்படுகிறது. ஆஸ்மோலியன் அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கிமு 1677. ஓகேங்களா. அடுத்து 29வது கொஸ்டின். மரபணு ரீதியாக மனிதர்கள் மிக நெருக்கமானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமானதை பார்த்தீங்கன்னா சிம்பன்சி குரங்கு தான் மிக நெருக்கமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மானிடவியல் என்னும் சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆந்த்ரோபிஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா. ஆந்த்ரோபிஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து 31வது கொஸ்டின். அது பார்த்தீங்கன்னா கிழக்கே செங்கடலிலும் வடக்கே மத்திய தரைக்கடலிலும் சூழப்பட்டுள்ள பகுதிக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எகிப்திய நாகரிகம். எகிப்தின் நன்கொடை, அதாவது நைல் நதியை எகிப்தின் நன்கொடை என்று கூறியவர் யாருன்னா ஹெரோடாட்டஸ். நைல் நதியை எகிப்தின் நன்கொடை என்று கூறியவர் யாருன்னா ஹெரோடாட்டஸ். எகிப்தின் அரசர் டேஸ் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. பாரோ. ஓகேங்களா. பாரோ. பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல்கள் டேஸ் எனப்படும். பதப்பட்ட இறந்த உடலுக்கு பேர் மம்மி. எகிப்தின் முதன்மையான சூரிய கடவுள். எகிப்தின் முதன்மையான சூரிய கடவுள் பார்த்தீங்கன்னா ரே. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் என்ற சொல் டேஸ் என்ற தாவரத்தின் பெயரில் இருந்து வந்தது அப்படின்னா பாப்ரஸ். சூரியனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியை உருவாக்கியவர்கள். ஓகேங்களா. சூரியனை அடையாளமாக கொண்டு நாட்காட்டியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா எகிப்தியர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க. யார்? எகிப்தியர்கள். போடோமாஸ் என்பதன் பொருள் என்ன? போடோமாஸ் என்பதன் பொருள் என்னன்னா 6. மொசபடோமியாவின் பழமையான நாகரிகம் எதுனா சிந்துச்சமணி நாகரிகம். மொசபடோமியாவின் பழமையான நாகரிகம்னு கேட்டானா சிந்துச்சமணி நாகரிகம். உலகிலேயே பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா மொசபடோமியா நாகரிகம். அதாவது மொசபடோமியாவின் பழமையான நாகரிகம்னா சிந்துச்சமணி நாகரிகம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின். ஓகேங்களா. உலகின் முதல் காவியமாக கருதப்படுவது. ஓகேங்களா. உலகின் முதல் காவியமாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா கில்காமெஷ். அசிரியா பேரரசின் புகழ்பெற்ற அரசர். ஓகேங்களா. யாருன்னா அசிர் பனிபால். உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படுவது, முதல் இராணுவ அரசுன்னு கருதப்படுவது யாருன்னா அசிரியா பேரரசாம் முதல் இராணுவ அரசு. பாபிலோனியர்கள் வழிபட்ட கடவுள் பார்த்தீங்கன்னா மர்டுக். நீர்க்கடிகாரத்தின் சந்திரனின் அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியை உருவாக்கியவர்கள். ஓகேங்களா. மெசபடோமியர்கள் தான் நீர்க்கடிகாரத்தையும் சந்திரனை அடிப்படையாக கொண்டு நாட்காட்டியை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. தாமோதயத்தின் தோற்றுவித்தவர். ஓகேங்களா. லோவாட்ஸ். சீனாவின் துயரம் என அழைக்கப்படுவது. ஓகேங்களா. அதாவது காங்கோ அப்படிங்கிற மஞ்சளாறு தான் சீனாவினுடைய துயரம். ஓகேங்களா. அதாவது சீனாவின் துயரம் என்று அழைக்கக்கூடியது காங்கோ அப்படிங்கிற மஞ்சளாறு தான் சீனாவினுடைய துயரம். அப்போ சீனாவினுடைய துயரம் எது அப்படின்னு கேட்டானா ஹாங்கோவா அப்படிங்கிற மஞ்சளாறு தான். ஓகேங்களா. காங்கோவா அப்படிங்கிற மஞ்சளாறு. போர்க்கலை என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கன்ஃபூசியஸ் என்பதன் பொருள் என்ன? கன்ஃபூசியஸ் என்பதன் பொருள்
தலைவர் அல்லது குங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூங்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துங்க, 49வது கொஸ்டின். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வேறு பெயர் ஹராப்பா நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வேறு பெயர் ஹராப்பா நாகரிகம். கட்டுமானத்திற்கு சிறப்பாக விளங்கப்படும் மாபெரும் குளியல் குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஓகேங்களா, மெகஞ்சோதரா அப்படிங்கிறதான் குளியல் குளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹராப்பா மக்கள் அறியாத விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குதிரை தான் அறியாத விலங்கு. ஹராப்பா மக்கள் டேஸ் என்னும் பயனை அறியவில்லை. ஹராப்பா மக்கள் இரும்பு என்னும் பயனை அறியவில்லை. யூனிஃபார்ம் எழுத்துக்கள் எனப்படும் மெலுகா என்ற குறிப்பு டேஸ் பகுதியை குறிப்பதாகும். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிப்பதாகும். ஓகேங்களா, எது மெலுகா அப்படிங்கிறது சிந்து சமவெளி பகுதியை குறிக்குது. இந்திய பண்பாட்டை உருவாக்குவதற்கு அடித்தளமாக விளங்குவது சிந்து சமவெளி நாகரிகம் தான் அடிப்படையாக விளங்குது. சிந்து சமவெளி நாகரிகம் தான் அடிப்படையாக விளங்குது. அடுத்து பாருங்கள், 55வது கொஸ்டின். ஹராப்பா மக்கள் தேசிய மொழியாக கருதப்படுவது திராவிட மொழி தான் தேசிய மொழியாக கருதப்படுவது. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற தொடங்கிய ஆண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் எப்போ வீழ்ச்சி அடைய தொடங்கியதுன்னா கிமு 1900. சிந்து சமவெளி மக்கள் வழிபட்ட மரம், ஓகேங்களா, அரச மரம் தான் புனித மரமாக சிந்து சமவெளி மக்கள் வணங்கினாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 58வது கொஸ்டின். தொடக்க கால கராப்பா காலம். தொடக்க கால கராப்பா காலம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா கிமு 3300லேருந்து 2600 வரை. சிந்துவெளி சில கருத்துக்களும் தொழில்நுட்பங்களும் தென்னிந்தியாவை அடைந்த காலம். தென்னிந்தியாவை அடைஞ்ச காலம் எதுனா இரும்பு காலம். தமிழகத்தின் பண்டை நகரங்களும் மற்றும் இந்தியாவின் 2வது நகர காலகட்டத்தில் தலை துவங்கிய இடங்களாக விளங்குவது. ஓகேங்களா, தலை துவங்கிய இடமாக விளங்குவது கீழடி, அரிக்கமேடு, உறையூர். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யாருன்னா ஓகேங்களா V.A. சுமித். ஓகேங்களா, இந்தியாவின் அருங்காட்சியம் என்று அழைத்தவர் யாருன்னா V.A. சுமித் என்பவர் தான் இந்தியாவினுடைய அருங்காட்சியம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கன் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்கள் டேஸ் ஆண்டுகள் சிறையில் வாழ்வதற்கு டேஸ் ஆண்டு விடுதலையானார். ஓகேங்களா, சிறையில் பார்த்தீங்கன்னா 27 ஆண்டு இருந்தார். எப்போ விடுதலை செஞ்சாங்கன்னா 1990. ஓகேங்களா, இந்தியாவின் தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள் 90% ஓகேங்களா எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்தால் 90% கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ தொல்லியலுடைய துறை கண்டுபிடிப்பு கல்வெட்டு சான்றுகள் 60% எங்கே அதிகமாக கிடச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் யாது அப்படின்னா தும்கால் அப்படிங்கிறதான் ஜம்மு காஷ்மீருடைய நாட்டிய நடனங்கள். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் தமிழ் மொழியினுடைய சதவீதம் 2011 கண்டுபிடிப்பின்படி எத்தனை சதவீதம்னா 5.91%. டாக்டர் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் PhD பட்டம் பெற்ற ஆண்டு 1927. அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் எந்தெந்த குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையின் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னா சட்டப்பிரிவு 15(1). 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம். ஓகேங்களா, பாலின விகிதம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஓகேங்களா நீலகிரியில் தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருதை அம்பேத்கர் எந்த ஆண்டு வாங்கினார்? பாரத் ரத்னா விருது ஓகேங்களா எந்த ஆண்டு அம்பேத்கருக்கு கொடுத்தாங்க? அதாவது அப்துல் கலாமுக்கு கொடுத்தாங்க. பாரத் ரத்னா விருது அப்துல் கலாமுக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா 1997. டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த ஆண்டு. டாக்டர் அப்துல் கலாம் எப்போ பிறந்தார்னா 1931 தான் பிறந்தார். 1931 பிறந்தார். அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்ற வாக்கியத்தை கூறியவர் யாருன்னா கவிஞர் இக்பால். நாட்டின் பிரதமரின் வாக்கின் பதிவு ஒரு சாதாரணமான மனிதன் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்று என்பது டேஸை குறிக்கிறது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அரசியல்
சமத்துவத்தை குறிக்குது. அரசியல் சமத்துவத்தை குறிக்குது. அடுத்து பாருங்கள் 74வது கொஸ்டின். அதாவது டேஸ் தீண்டாமை ஒழிப்பை கொடுக்கக்கூடிய சட்டம் ஆர்டிகல் 17. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வயது. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வயது ஓகேங்களா, வயது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டினா வயசு 21 இருக்கணும். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை உருவாக்கிய நாடு இங்கிலாந்தில் தான் உருவாக்குனாங்க. அடுத்தது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசனது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தும் அரசியல் சட்டப்பிரிவு ஓகேங்களா. எந்த ஒரு இதையும் பிரிக்கக்கூடாது, இது ஆர்டிகல் 23. அடுத்து பாருங்கள், இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த அவரது கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டுமென டேஸ் வலியுறுத்தியது அப்படின்னா டாக்டர் அக்பர் தான் இந்த கல்லறை இதை சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள் 79வது கொஸ்டின் ஓகேங்களா. பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, பொது வேலையில் சம வாய்ப்பு சொல்லக்கூடிய அரசியல் பிரிவு 16. பெண்கள் மேம்படுத்தும் விதமான உள்ளாட்சி அமைப்புகளில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அப்போ உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 50%. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை டேஸ் என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் வரையறுத்தார் ஓகேங்களா. சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை ஓகேங்களா ஏவி டைசி என்பவர் தான் ஓகேங்களா பயன்படுத்தினார். அடுத்த கொஸ்டின் 82வது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓகேங்களா நாட்டுப்புற நடனம், உத்தரப்பிரதேசனுடைய நாட்டுப்புற நடனம் எதுனா ரசலீலா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சமத்துவத்தின் என்பது ஒருவர் மற்றொருவரை டேஸுடன் நடத்துவதாகும் ஓகேங்களா. டேஸ் ஒருவது நடத்துவதாகும்னா பாகுபாடு. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்காக போராட்டத்தின் முன்னோடியாக நிகழ்ந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலே. டேஸ் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள பட்டங்களை ஒழிப்பது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் சட்டப்பிரிவு 18. டாக்டர் அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு, எம்ஏ எப்போ பெற்றார்னா 1915. பாபா சாஹிப் பிரபலமாக அழைக்கப்படுவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் தான் பாபா சாஹிப் என்று அழைக்கப்படுவர். அடுத்த கொஸ்டின் 89வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் பல நூறு ஆண்டுகளுக்கு மனித சமுதாயத்தை ஊக்குவிக்கும் வழி நடத்திய ஆற்றல் வாய்ந்த நீதி மற்றும் அரசியல் கோட்பாடு அப்படின்னா சமத்துவம் அரசியல் கோட்பாடு தான் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பின் டேஸ் ஓகேங்களா சட்டப்பிரிவு சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 தான் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து 91வது கொஸ்டின் பாருங்கள் ஓகேங்களா. மக்களுக்காக மக்களை நடத்தக்கூடிய ஆட்சி என்று கூறியவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன் ஓகேங்களா. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் ஓகேங்களா, அதை 5 வகையாக சொல்கிறாங்க பாருங்கள் ஓகேங்களா. ஹிந்தி மொழி தான் 41.03. அப்போ 2 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, 2 தான் ஆன்சரு ஓகேங்களா. வங்காளம் 3வது 8.10, தெலுங்கு 4வது பார்த்தீங்கன்னா 5.1, மராத்தி பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது 6.1, தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா 5ல் இருக்குது 5வது இது பார்த்தீங்கன்னா 7.9 ஓகேங்களா. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கக்கூடியது கிரேக்கம், மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் என்று அழைக்கக்கூடியது ஓகேங்களா. கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 16 தான் தவறானது, மீதி எல்லாமே கரெக்டு ஓகேங்களா. அடுத்தது பிரதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகளுக்கு பொருந்தாதது, பிரதித்துவ மக்களாட்சி கொண்ட நாடுகளில் பொருந்தாதது எதுனா சோவியத் ரஷ்யா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 86 ஓகேங்களா. நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு உதாரணம், நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு பார்த்தீங்கன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து ரெண்டுமே ஏபி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஐக்கிய உலக மக்களாட்சி தினம் எப்போ கொண்டாடுறோன்னா செப்டம்பர் 15 தான் உலக மக்களாட்சி தினம் கொண்டாடுறாங்க. இந்த ஐநா எப்போ உலக மக்களாட்சி தினம்னு அறிவிச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2007 தான் மக்களாட்சி தினமாக அறிவிச்சது. செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம், 2007 தான்
ஐநா அறிவித்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வடிவமைத்தவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு ப்ளஸ் ஆண்டு நியூசிலாந்து 1893 தான் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. ஓகேங்களா. இந்தியாவின் பன்முகத்தன்மை மேலோக்கி இருக்க முக்கிய காரணம் என்னன்னா இடம்பெயர்தல். முக்கிய காரணம் இடம்பெயர்தல். அமெரிக்க ஐக்கிய நாடு பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்ததுன்னா 1920. அமெரிக்கா எப்போ பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது 1920. உலக அளவில் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம். ஓகேங்களா. இந்தியா எத்தனை இடம்னு கேட்டாங்கன்னா முதலிடம். அதாவது மக்களாட்சியினுடைய நம்பிக்கையில் இந்தியா தான் முதலிடம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாகரிக வளர்ச்சியின் உலக அளவு விரிவாக்கம் கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய பேரரசு. அடுத்து பாருங்கள் 105வது கொஸ்டின். பழமையான அரசியலமைப்பு தற்போது நடைமுறையில் உள்ள நாடு எதுனா சான் மரினோஸ். உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் கொண்ட நாடு எதுனா ஐஸ்லாந்து தான். ஓகேங்களா. அடுத்தது மன்னராட்சியின் கீழ் அதாவது சுயாட்சி இங்கிலாந்தின் அயர்லாந்துக்கு இடையே உள்ள நாடு. ஓகேங்களா. மாலத்தீவு தான். மாலத்தீவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 108வது கொஸ்டின். 1215 எழுதப்பட்ட மகா சாசனம் அதாவது மாக்னா கார்டா உள்ள நாடு இங்கிலாந்து தான். ஓகேங்களா. அடுத்தது 109வது கொஸ்டின். மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் பெற்றவர்கள் யாருன்னா மக்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான இணையை காண்க. ஓகேங்களா. சரியான இணையை காண்க பார்த்தீங்கன்னா பிரம்ம சித்தார்த்தம் அப்படிங்கிறது பிரம்மகுப்தா எழுதுறது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணக்கூடிய இடம். சமண சிற்பம் எங்கே காணப்படுதுன்னா கழுகு மலையில் காணப்படுவது. ஓகேங்களா. அடுத்து பார்த்துங்க புவியினுடைய வடிவம் என்ன கேட்குறாங்க ஆங்கிலத்தில்னு கேட்டிருக்கிறாங்க. அது சியோட். ஓகேங்களா. புவியினுடைய வடிவம் டைரெக்டாக கேட்டாங்கன்னா கோள வடிவம் தான். ஆனால் ஆங்கிலத்தில் கேட்டதுனால இது சியோட் வடிவம். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் அவை புலவர் யாருன்னா ஹரிசேனர். சமுத்திரகுப்தனுடைய அவை புலவர் யாருன்னா ஹரிசேனர். அடுத்தது முதலில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி பாகியன் தான் ஃபஸ்ட்டு வந்தார். யாருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்திலாம் இந்தியாவுக்கு முதல் வந்த சீன பயணி பாகியன் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தரின் வெற்றிகளை குறிப்பிடும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு தான் சந்திரகுப்தர் மௌரியனுடைய வெற்றிகளை குறிக்க காரணம். குப்த பேரரசு வீழ்ச்சி அடைய காரணம் ஹீனர்கள் மற்றும் புஷிமித்திர சுந்தர் படையெடுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஈழத்தை வென்று அந்நாட்டின் கைதிகளை கொண்டு வந்து காவிரியின் கரையோரம் உயர்த்தியவர் யாருன்னா கரிகால சோழன். ஈழத்தில் போய் வென்று கைதிகளை கொண்டுட்டு வந்து ஓகேங்களா காவிரி கரை உயர்த்தியவர் யாருன்னா கரிகால சோழன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். பாருங்க பொறுத்துக. ஓகேங்களா. தென்னவர் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா பாண்டியர்கள். அடுத்தது வானவர் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா சேரர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னி என்று அழைக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சோழர்கள். அதியமான் என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா வேளிர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 4 1 2 3. நகராட்சி அதிக மக்கள் தொகை. ஓகேங்களா. நகராட்சியில் அதிக மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே தான். ஓகேங்களா. நகராட்சியில் அதிக மக்கள் தொகை 1 லட்சம் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சியில் அதிக மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 2 ஆன்சரு சீத ஆன்சரு. ஓகேங்களா. அடுத்தது மாவட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் ஓகேங்களா 50,000 பேர் இருந்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அந்தஸ்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இருக்கணும். மாநகராட்சி அந்தஸ்து 10 லட்சம் இருக்கணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலஜாபேட்டை. நகராட்சியின் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான். ஓகேங்களா. காஞ்சிபுரத்தில் தான் நகராட்சி அதிகமாக காணப்படக்கூடிய மாவட்டம். நகராட்சிகள் அதிகமாக காணக்கூடிய மாவட்டம் பாருங்கள் காஞ்சிபுரம்.
தமிழகத்தில் ஊராட்சி ஒன்றியம் அதிகமான உள்ள மாவட்டம். ஊராட்சி ஒன்றியம் அதிகமாக எங்கே இருக்குதுன்னா விழுப்புரத்தில் தான் இருக்குது. விழுப்புரத்தில் தான் இருக்குது. பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட பொறுத்துக்க ஆலமரம் எப்போ இது பண்ணாங்கன்னா 1950. ஓகேங்களா. அடுத்தது மயில் பார்த்தீங்கன்னா 1963. 1963. அப்போ 2-3. கங்கை பார்த்தீங்கன்னா எப்போ தேசியமயமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2008. புலி எப்போ அங்கீகரித்தாங்கன்னா 73. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது மீசிமா மீபேவா. ஓகேங்களா. இதுக்கு மேக்ஸு ஆன்சர் இதுக்கு 80. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை. அதாவது நீலகிரியிலையும் பெரம்பலூர்லேயும் எவ்வளோ ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குதுன்னா 4 தான் இருக்குது. 4 மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சின்னங்கள் அதாவது பார்த்திங்கன்னா மாநில விலங்கு அப்படின்னா வரையாடு. மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை அப்படின்னா செங்கந்த அதாவது மரகத புறா. மரகத புறா. 4-3. மாநில மலர் அப்படின்னா செங்கந்த மலர். செங்கந்த மலர் 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாநில மரம் பனை மரம். ஆன்சரு ஏ. தேசிய ஊராட்சி தினம் ஓகேங்களா என்றைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24. ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குவது எதுனா இந்தியா தான் நாகரிகத்தினுடைய தாயகமாக விளங்குது. ஓகேங்களா. நாகரிகத்தின் தாயகமாக விளங்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளினுடைய எண்ணிக்கை. முக்கிய மொழிகள் 2001 122 முக்கிய மொழிகள்லாம். ஓகேங்களா. இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள பிற மொழிகளினுடைய எண்ணிக்கை 1591 மொழிகள் இருக்குது. 1599 மொழிகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா செம்மொழி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா செம்மொழி அந்தஸ்து பெறப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2004 தான் ஓகேங்களா தமிழ் தான் ஃபஸ்ட்டு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க 2004. ஓகேங்களா. அப்போ 2 பாருங்கள் எதில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 3 இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் 2005 கொடுத்தாங்க. 2005. அப்போ 2 1. கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் 2008 கொடுத்தாங்க. இது 4. மலையாளம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மலையாளம் பார்த்தீங்கன்னா 2013 கொடுத்தாங்க. அதுக்கு 3. ஒடிசா பார்த்தீங்கன்னா 2014 கொடுத்தாங்க. 5. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சரு 2 1 4 3 5. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய இடம் அப்படின்னா சமுதாயம். ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா சமுதாயம். பல்வேறு விழாக்களின் தாயகம் என்று அழைக்கப்படும் நாடு. பல்வேறு விழாக்களின் தாயகம் என்று அழைக்கக்கூடிய நாடு எதுனா இங்கிலாந்து. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகளுடைய எண்ணிக்கை. அப்போ 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது. அப்போ 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குது? 22 மொழிகள் தான் 8வது அட்டவணையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா. அதாவது ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 450 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் குத்துயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இது 20 சென்டிமீட்டர் தான் குத்துயரம். அதாவது பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது அப்படின்னா சமத்துவமின்மை. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம். பாலின விகிதம் குறைவாக இருக்கிறது தருமபுரி தான் குறைவாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 139வது கொஸ்டின். நெல்சன் மண்டேலா பாரத் ரத்னா விருது பெற்ற ஆண்டு. பாரத் ரத்னா எப்போ விருது பெற்றார்னா 1990. ஓகேங்களா. டாக்டர் அம்பேத்கருக்கும் நெல்சன் மண்டேலுக்கும் 1990 தான் பாரத் ரத்னா விருது பெற்றாங்க. ஓகேங்களா. அப்போ 2 பேர்த்துக்கும் 1990 பாரத் ரத்னா விருது கிடைத்தது. இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குவது இச்சொற்றொடரை கூறியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் தந்தை. இவர் அரசியல் அறிவியலின் தந்தை. அறிவியலின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா ஓகேங்களா அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியல் என்ற பதத்தை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா ஜான் போத்தன்.
அரசியல் அறிவியல் என்ற பதத்தை ஜான் போத்தன் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நெய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம். ஓகேங்களா. தேசிய கொடி முதல்ல எந்த இடத்துல தமிழ்நாட்டில் நெஞ்சாங்கன்னா குடியாத்தம். தேசிய நுண்ணுயிராக லாக்டோபேசில்லஸ் எந்த ஆண்டு அறிவித்தாங்கன்னா 2012. ஓகேங்களா. இந்தியா எனது தாய்நாடு உறுதிமொழியை எழுதியவர் யார்? இந்தியா எனது தாய்நாடு என்ற உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட் சுப்பிரமணி. பிதிமாரி வெங்கட் சுப்பிரமணி தான் இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிற பாடலை எழுதியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1957 மார்ச் 22. தேசிய நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரைக்கப்பட்ட குழு எதுனா மேக்நாத் ஷாகா. அந்த குழு தான் தேசிய நாட்காட்டியை அறிமுகம் செஞ்ச குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 148. ஓகேங்களா. அதாவது சகா ஆண்டு முறையை யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது? சகா ஆண்டு என்ற முறையை யாருடைய காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா தொடங்கியதுன்னா கனிஷ்கருடைய காலம். சகா ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 78. 16ஆம் நூற்றாண்டில் நாணய முறையை வெளியிட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. இவர் தான் ஓகேங்களா நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ரூபாயின் சின்னத்தை தமிழகத்தில் சேர்ந்த உதயகுமார் எந்த ஆண்டு வடிவமைத்தார்? 2010. 2010 தான் அறிமுகப்படுத்தினார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பொருந்தாதது. அடுத்து பாருங்கள் 152 பொருந்தாதது. ஓகேங்களா. தேசிய பாடல் முதலில் வங்க மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா. வங்க மொழியில் கிடையாது, இதுதான் தவறானது. மீதி எல்லாமே கரெக்டு. அதாவது தேசிய கீதம் முதலில் தேசிய பாடல் வங்க மொழி கிடையாது, சமஸ்கிருத மொழி. ஓகேங்களா. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் முதலில் வங்க மொழியில் ஏற்றப்பட்டது. சரி. தேசிய கீதம் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாள சின்னமாக விளங்குது. தேசிய பாடல் ஆனந்தமடம் என்ற நூலிலிருந்து பெறப்பட்டது. இது எல்லாமே ரைட்டு. தவறானது மட்டும் ஏ மட்டும்தான். ஆற்று ஓங்கல் எந்த ஆண்டு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆற்று ஓங்கல் 2010 தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தேசிய கொடியினுடைய அகல நீளம் ஓகேங்களா, அகல நீளம் 2:3. ஓகேங்களா. சரியாக பாருங்கள், நம்ம தேசிய கொடியினுடைய நீள அகலம் 3:2ன்னு பார்ப்போம். ஆனால் இதை அப்படியே மாற்றி கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. நீளம் அகலன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 155வது கொஸ்டின், தேசிய கீதம் முதலில் எப்பொழுது பாடப்பட்டது? தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27 முதலில் பாடப்பட்டது. இந்திய குடிமக்கள் எத்தனை சதவீதம் பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79%. எத்தனை சதவீதம்? 79%. அடுத்து பாருங்கள் 157வது கொஸ்டின், அதாவது சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றியவர் யார் அப்படின்னா பிரதமர் தான். அடுத்து 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெறப்பட்டதுன்னா 50%. மாநகராட்சியின் அதிகாரி யாருன்னா ஆணையர். மாநகராட்சியினுடைய அதிகாரி ஆணையர். இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறாங்க அல்லது சட்ட நாள்? நவம்பர் 26. தேசிய பஞ்சாயத்து ராஜ்யம் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1992. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 162வது கொஸ்டின். ஓகேங்களா. உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவாங்க? மாநில தேர்தல் ஆணையம். அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? 6. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரியில் தான் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கும் போது எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. எத்தனை உறுப்பினர்கள்? 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது 166வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளிலிருந்து பெறப்பட்டது? எவ்வளவு செலவு செய்யப்பட்டது அப்படின்னா 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டு 64 லட்சம் செலவானது. ஓகேங்களா. அடுத்தது தவறானது. தவறானது பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் மொத்த நிறை, இது மட்டும்தான் தவறானது, மற்றது எல்லாமே சரி.
168வது கொஸ்டின், காஸ்மஸ் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. விண்மீன்கள் பொருட்கள் எதன் காரணமாக தோன்றியது அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கையின் மூலம் தோன்றியது. உலகிலேயே நீளமான மலைத்தொடர் எதுனா ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகிலேயே நீளமான மலைத்தொடர். அடுத்து பாருங்கள் 171வது கொஸ்டின், வட அரைகோளம் அண்டு தென் அரைகோளம் இரண்டையும் பரவி உள்ள கண்டம், அதாவது 2 கண்டமும் ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் பரவி இருக்கு. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோனா 150 மில்லியன் கிலோமீட்டர். புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள், புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் எதுனா ஆண்ட்ரோபோடா, மெக்லின். ரெண்டுமே ஆன்சரு டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 174வது கொஸ்டின். ஓகேங்களா, சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 6000 டிகிரி சீஸ். சனிக்கோளில் உள்ள மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். சனிக்கோளில் உள்ள மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். கடிகார வடிவத்தில் சுற்றும் கோள்களுடைய எண்ணிக்கை, கடிகார வடிவிலுடைய சுற்றும் கோள்களுடைய எண்ணிக்கை 2. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரோனஸ். செவ்வாய்க்கோள்களுக்கு எத்தனை துணைக்கோள்கள் காணப்படுகிறது அப்படின்னா 2 துணைக்கோள்கள் காணப்படுகிறது. செவ்வாய்க்கோளினுடைய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் மற்றும் சிவப்பு கோள்கள். ஆன்சரு டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 180. இதெல்லாம் மேக்ஸு. ஓகேங்களா, மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இது 720. இதுக்கு ஆன்சரு டி ஆன்சரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 180வது கொஸ்டின், சுருக்குக. இதுக்கு ஆன்சரு சி ஆன்சர். அடுத்தது 184வது கொஸ்டின், மதிப்பை காண்க. இதுக்கு ஆன்சரு சிஏ. ஓகேங்களா, உள்ளீட்டு அளவு. இதுக்கு ஆன்சரு ஏ. ஒரு வட்ட வடிவமான இதுக்கு ஆன்சரு 49 மீட்டர். ஒரு இணைகரத்தின் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சரு டி. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக மேக்ஸ் சார் வந்து மேக்ஸ் போட்டு கட்டுவார். 188வது கொஸ்டினுக்கு ஆன்சரு ஏ. ஒரு நெட்பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சரு பிஏ. என்ற தொடரின் உறுப்பு எத்தனாவது உறுப்பு 1306வது இடத்துல பெறுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, 191வது கொஸ்டின் ஆன்சரு டிஏ. 192க்கு ஆன்சரு ஏ. அடுத்த 193க்கு ஆன்சரு பி ஆன்சரு. 193க்கு பிஏ. 194க்கும் பி தான் ஆன்சரு. அடுத்து 195க்கு ஓகேங்களா மீசிமா ஆன்சரு. ஓகேங்களா, சி. இதுக்கு ஆன்சரு சிஏ. இதுக்கு ஆன்சர் ஏ. ஒரு வட்ட பந்தினுடைய வட்ட வடிவத்தில் 70 பேர், இதுக்கு 70%. கடினமான வழங்கப்பட்ட அசல் வட்டி இதுக்கு 7%. இதுக்கு பார்த்தீங்கன்னா 54. அடுத்து 200வது கொஸ்டின். 200க்கு ஆன்சரு சி ஆன்சரு. அடுத்து 201க்கு 16 × 8. சராசரி விகிதம் இதுக்கு ஆன்சரு 7. ஏபிசி ஆகியவற்றினுடைய விகிதாச்சாரம் 2000. ஓகேங்களா, இந்த மேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவாக உங்களுக்கு சார் வந்து இந்த மேக்ஸ்லாம் போட்டு கட்டுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியான அடுத்த வீடியோ வந்து சேரும். நன்றி, வணக்கம்.